ரெகுலராக பொங்கல் செஞ்சு போர் அடிச்சிடுச்சாங்க. வாங்க ஒரு மில்லட் பொங்கல் ஹெல்த்தியாக செய்யலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் வந்து குக்கரில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் குதிரைவாளி அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் வந்து குதிரைவாளி அரிசி மாதிரி எடுத்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் வந்துட்டு பாசி பருப்பு எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அந்த வெள்ளையாக டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்துட்டு அந்த குக்கரில் வச்சோம் இல்லையா, அந்த பால் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொதி வந்துடும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வந்துட்டு மிளகு, சீரகம், அப்புறம் வந்து இந்துப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எந்த கல்லுப்பு இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா குதிரைவாளி பருப்பு, இதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிலாம். பால் ஊற்றுறது வந்து கோவிலில் கொடுக்குற மாதிரி வெண்பொங்கல் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2.5 டம்ளருக்கு வந்து 7 டம்ளர் தண்ணி மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 நிமிஷம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் மிளகு, சீரகம், முந்திரி தாளித்து நெய் கொஞ்சமாக ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்.